தொலைக்காட்சி, இணைய வழி தொலைக்காட்சி, விடியல் இணைய வழி தொலைக்காட்சி, உங்களின் பிரியமான தொலைக்காட்சி. அன்புமிக்க அன்பர்களே, அன்புமிக்க பாச உள்ளங்களே, நேசமிக்க நண்பர்களே, மதிப்புமிக்க சான்றோர்களே, உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம், வரவேற்கின்றோம். விடியல் இணைய வழி தொலைக்காட்சிக்கு அன்புடன் அழைக்கின்றோம், வரவேற்கின்றோம், வரவேற்கின்றோம். விடியல் இணைய தொலைக்காட்சியில் முதலில் வருபவை வாழ்த்து பாடல்கள். இதமான காலையேவா, இனிய நாளைத்தா, இளங்கதிரவனேவா, நலமான நாளைத்தா, எங்கள் துன்பம் முடிவதற்கு நீதானே நம்பிக்கை. பாபா விடியலே, வாட்டம் தீர்ப்பாய் நொதியிலே. இதமான காலையேவா, இனிய நாளைத்தா, உற்சாகம் நம்பிக்கை உன்னுடன் திழப்பு, புத்தனம் சுறுசுறுப்ப உன்னுடன் இறப்பு. நீ வந்தால் விதியும் கிழக்கு, நீதான் எங்கள் நம்பிக்கை விளக்கு. வா வா விடியலே, வாட்டம் தீர்ப்பாய் நொடியலே. இதமான காலையே வா, இனிய நாளை தானா, இது கதிரவனே வா, நலமான நாளை தா, எங்கள் துன்பம் முடிவதற்கு நீதானே நம்பிக்கை. வா வா விடியலே, வாட்டம் தீர்ப்பாய் நொடியலே.
அன்பான விடியல் இணையவழி தொலைக்காட்சி நேயர்களே, அனைவருக்கும் அன்பான இனிய நல்வணக்கம். இன்றைய பாடலில் நீங்கள் பார்த்து கேட்டு ரசித்து மகிழ உள்ள பாடல் சிரி 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 சிரி. இன்று உலக சிரிப்பு தினம். ஆதலால் இன்று சிரிப்போடு மகிழ்வோடு நமது பயணத்தை தொடங்குவோம். சிரிக்கத் தெரிந்தவன் மனிதன், சிரிக்கும் மனிதன் புனிதன். மிருகம் சிரிப்பது இல்லை, சிரித்தால் கவலை இல்லை. சிரிக்கத் தெரியாத மனிதன் மிருகமாகி விடுகிறான். ஆனால் இங்கே மிருகங்கள் நாங்களும் சிரிப்போம் என்று சிரித்து மகிழ்கின்றன. நீங்களும் தான் இந்த பாடலை பார்த்து கேட்டு சிரித்து ரசித்து மகிழ்வோடு எங்களோடு எங்கள் பயணத்தை தொடர்ந்து வாருங்களேன். மிருகம் சிரிப்பது இல்லை, சிரித்தால் கவலை இல்லை. சரி 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 எல்லாம் சரி 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 சரி. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், தாய்மனம் கனிந்தால் தாய்மனம் ஆகும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், தாய்மனம் கனிந்தால் தாய்மனம் ஆகும். சிரி 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 எல்லாம் சிரி 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 சிரி. சரி 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 எல்லாம் சரி 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 சரி. சிரிப்பு ஒரு மருந்து, தினமும் அதனை அருந்து. கவலை போகும் பருந்து, காலமெல்லாம் விருந்து. சிரிப்பு ஒரு மருந்து, தினமும் அதனை அருந்து. கவலை போகும் பருந்து, காலமெல்லாம் விருந்து. சிரி 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 எல்லாம் சிரி 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 சிரி. சரி 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 எல்லாம் சரி 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 சரி. கல கல கலவாகும் சிரிப்பு, கடவுளின் கம்பள விரிப்பு. தினம் தினம் கொடுத்த சிரிப்பு, தீமையை அழிக்கும் நெருப்பு. கல கல கலவாத சிரிப்பு, கடவுளின் கம்பள விரிப்பு. தினம் தினம் கொடுத்த சிரிப்பு, தீமையை அழிக்கும் நெருப்பு. சிரி 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 எல்லாம் சிரி 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 சிரி. சரி 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 எல்லாம் சரி 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 சரி. மிருகம் சிரிப்பது இல்லை, சிரித்தால் கவலை இல்லை. சிரிப்பு, கடவுளின் கம்பள விரிப்பு. தினம் தினம் உலக சிரிப்பு, தீமையை அழிக்கும் நெருப்பு. சிரி 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 எல்லாம் சிரி 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 சிரி. சரி 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 எல்லாம் சரி 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 சரி. மனிதன் சிரிக்கும் மனிதன் புனிதன். மிருகம் சிரிப்பது இல்லை, சிரித்தால் கவலை இல்லை. சிரி 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 எல்லாம் சிரி 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 சிரி. சரி 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 எல்லாம் சரி 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 சரி. விடியல் இணைய தொலைக்காட்சியின் இன்றைய தகவல் நிகழ்ச்சியில் இன்றைய தகவலை வழங்குபவர் செல்வி சூடாமணி முத்துக்குமார். வணக்கம். மயில்கள் விவசாய நிலங்களை பாதிக்குது அப்படிங்கிறதுக்காக மயில்களுக்கு விஷம் வச்சு கொள்றாங்க. இந்த செய்தி இப்போ அடிக்கடி வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஏன் மயில்கள் விவசாய பகுதிகள் கிட்ட வருது? ஏன் மயில்களோட எண்ணிக்கை திடீர்னு அதிகமாகுது? இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ என்னோட அப்பா அம்மா காலத்தில் மயில் அப்படிங்கிறது காடுகள், குன்றுகள் இந்த மாதிரி இடங்களுக்கு போனால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போ நம்ம வீட்டு முன்னாடி, வீட்டை சுற்றி இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே நம்மளால மயிலை பார்க்க முடியுது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன?
ஏன்னா நம்ம காடுகள் குன்றுகள் இந்த மாதிரி எல்லா இடங்களையும் நம்ம அழிச்சிட்டோம். நம்ம அழிச்சது வெறும் காடு குன்றை மட்டும் இல்லை, உணவு சங்கிலியை. ஏன்னா இப்போ மயில் ஒரு காட்டில் 10 முட்டையை போட்டுச்சுன்னா 3 முட்டையை கீரிப்பிள்ளை சாப்பிட்டு போயிடும், 3 மயில் கொஞ்சம் காட்டு புண்ணை சாப்பிட்டு போயிடும், 3 மயில் கொஞ்சம் நரி சாப்பிட்டு போயிடும், மீதி இருக்கிறது ஒரே ஒரு மயில் குஞ்சு தான், அதுதான் மயிலாகும். ஆனால் இங்கே 10 முட்டை போட்டால் 10 முட்டையுமே பொறிஞ்சு மயிலாக வந்துடுது. அதனால தான் அதோட உணவு தேவை அதிகமாகுது, அது விவசாய நிலங்களை பாதிக்குது. அதோட உணவு தேவை அதிகமானதுக்கு, அதோட எண்ணிக்கை அதிகமானதுக்கு காரணம் என்ன? உணவு சங்கிலி அழிந்ததுக்கு. அதுக்கு நம்ம இயற்கையை அழித்தது தான் காரணம். இந்த பழியை நம்ம மயில்கள் மேலே தூக்கி போடலாமா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கோவை சதாசிவம் ஐயாவோட கட்டுரையில தான் படித்தோம். யோசிப்போம், மயில்களை நேசிப்போம். நன்றி. விடியல் இணைய தொலைக்காட்சியில் அடுத்து வரும் நிகழ்ச்சி இன்றைய நற்செய்தி. இன்று உலக சிரிப்பு தினம். உலக சிரிப்பு தினத்தை பற்றியும் அனைவரும் சிரித்து வாழ வேண்டும் என்ற நற்செய்தியை சொல்வதற்காகவும் வருகிறார் தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தின் தலைவர் கவிஞர் திரு திராவிடமணி அவர்கள். வாருங்கள், அவரோடு சேர்ந்து நாமும் சிரித்து மகிழ்வோம். வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் உலக நகைச்சுவை தின நல்வாழ்த்துகள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நகைச்சுவை தினம் என்பது முதலாக 1990 வருடத்தில் அமெரிக்காவில் உள்ள மிக பிரபலமான ஒரு எழுத்தாளர் ரெய்னர் எனேஜல் என்பவர் அதை தொடங்கினார். அதனுடைய காரணம் என்னவென்றால், நகைச்சுவை புத்தகங்கள் அதிகமாக விற்பனை செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கம். அந்த அதிகமாக விற்பனை செய்வதன் வழியாக மக்கள் இந்த புத்தகங்களில் இருக்கின்ற நகைச்சுவைகளை படித்து சிரித்து மகிழ்ந்து பிறரோடு பகிர்ந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகமாக வர வேண்டும் என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையில்தான் அவர் நகைச்சுவை தினத்தை ஆரம்பித்தார். இந்த அடிப்படையில் தான் முதலாக 1990 நகைச்சுவை தினம் ஆரம்பிக்கப்பட்டது. பின்னாளில் 1998 வருடத்திலே உலக நகைச்சுவை தினம் என்று கொண்டாடப்பட்டது. அது கொண்டாடப்பட்டது யாரால் என்றால், இந்தியாவில் மும்பையில் இருக்கின்ற டாக்டர் மதன் கட்டாரியா என்பவரால். இவர் உலகளாவிய சிரிப்பு யோகா இயக்கத்தினுடைய நிறுவனர் ஆவார். டாக்டர் மதன் கட்டாரியாவினுடைய அந்த நோக்கம் என்பது மக்கள் சிரிக்க வேண்டும், சிரிப்பதன் வாயிலாக மகிழ்ச்சியையும் பெருந்தன்மையையும் சகிப்புத்தன்மையையும் இரக்கம் மன்னிப்பு போன்ற நேர்மறையான விஷயங்களை அவர்கள் தங்களுடைய மனதிலே ஏற்று ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம்தான் இது. இந்த மாதிரியான பண்புகள், அந்த குணாதிசயங்கள் எல்லாம் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோனை, மகிழ்ச்சிக்கான ஹார்மோனை தூண்டக்கூடியது என்று சொல்லுகிறார் மதன் கட்டாரியா. அதாவது சிரிப்பு, நீங்கள் சிரிக்கும் பொழுது உங்களை மறக்கிறீர்கள், நீங்கள் சிரிக்கும் போது நீங்கள் மாறுகிறீர்கள், நீங்கள் மாறும் பொழுது உங்களை சுற்றியுள்ள உலகம் மாறுகிறது என்று அவர் சொல்லுகிறார். ஒரு உள்ளார்ந்த ஒரு சிரிப்பானது பகைவனை கூட நண்பனாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது என்பதை இதன் வாயிலாக நாம் அறியலாம். அதனால்தான் சிரிப்பு என்பது, நீங்கள் சிரிக்கும் பொழுது உங்களை சுற்றியுள்ள உலகமும் அது மாறுகிறது, ஒரு அழகான ஒரு பூஞ்சோலையாக மாறுகிறது என்று அவர் சொல்லுகிறார். அதனால்தான் இந்த சிரிப்புக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை உலகமே கொடுத்து கொண்டிருக்கிறது, இன்று அதை கடைபிடித்து வருகிறது. நம்முடைய முன்னாள் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர், என்னுடைய அருமை நண்பர் முதுமுனைவர் வே இறையன்பு அவர்கள் சிரிப்பு குறித்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். அதாவது, மருத்துவத்தில் சிரிப்புக்கு இடமில்லை, ஆனால் சிரிப்பில் நிறைய மருத்துவம் இருக்கிறது என்று சொல்கிறார். இதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிரிக்கின்ற மனிதர்களை 4 வகையாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதில் முதலாவது ரகம் கேட்ட உடனே, ஒரு நகைச்சுவை கேட்ட உடனே சிரிப்பவர். மற்றொன்று புரியாமலேயே சிரிப்பவர்கள். இன்னொன்று வகையானவர்கள் பக்கத்தில் இருப்பவரை கேட்டு அதன் பிறகு சிரிப்பவர்கள். 4வது மனிதர் வீட்டிற்கு சென்று அதன் பிறகு சௌகரியமாக அதை நினைத்து பார்த்து திடீரென்று குபீரென்று சிரிப்பவர். இப்படி 4 வகையான மனிதர்களை சிரிப்பின் ரகங்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். இதுவே நமக்கு மிகப்பெரிய சிரிப்பு. ஆனால் சிரிக்கிறதுல எந்த ரகம் நாம் என்பது, எந்த ரகத்தில் இருந்தாலும் இந்த சிரிப்பு என்பது சிறப்பு. நாம் சிரிக்க வேண்டும். அப்படி சிரித்தால் நாம் சிறப்பான மனிதர்களாக இருப்போம். அதை வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் இன்று உலக நகைச்சுவை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய ஒரு பத்திரிகை நிறுவனமான சண்டே ரிவ்யூ,
அந்த சண்டே ரிவ்யூவில் பணியாற்றிய ஒரு பத்திரிகையாளர். அவர் பெயர் நார்மன் கவுசின். அவருக்கு வந்து ரொம்ப நீண்ட நாளாக வந்து முதுகு தண்டுவட நோயால் வந்து அவர் ரொம்ப அவதிப்பட்டு கிடந்தார். அதற்காக அவர் பல வகையிலும் வந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டார். ஆனால் அவருக்கு குணமாவது மிக மிக தாமதமாகி வந்து கொண்டு இருந்தது. இது விஷயமாக அவரே வந்து யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தார். என்ன செய்தார் என்றால், அவர் ஒரு திரைப்பட கருவியை வாங்கி நகைச்சுவை படங்களை ஒளிபரப்பி வீட்டிலே தனிமையிலே உட்கார்ந்து அந்த நகைச்சுவை காட்சிகளை எல்லாம் பார்த்து ரசித்து சிரித்து கொண்டே இருந்திருக்கிறார். அந்த நகைச்சுவை படம் பார்த்த அடுத்த 2 மணி நேரத்திற்கு அவர் உடலிலே எந்த விதமான வலியும் ஏற்படவில்லை என்று அவர் சொல்கிறார். இப்படி தொடர்ச்சியாக அவர் வந்து இந்த நகைச்சுவை படங்களை பார்த்து கொண்டும் மருத்துவர்கள் பரிந்துரைத்த மருந்துகளையும் உட்கொண்டும் அவர் தொடர்ச்சியாக அந்த சிகிச்சை முறையில் அவர் ஈடுபடுத்தி கொண்ட போது ஒரு கட்டத்தில் அந்த வலியெல்லாம் பறந்து மறைந்து ஒளிந்தே விட்டது. இதுதான் சிரிப்பின் மகத்துவம். ஆகவே நண்பர்களே, வலி என்பது மனதிலாகட்டும் உடம்பிலாகட்டும் எந்த விதமான வலிதான். ஆனால் அந்த வலியை போக்குவதற்கு ஒரு மிகச்சிறந்த வழி என்று சொன்னால் அது சிரிப்பது ஒன்றுதான். சிரிப்பை நாம் வந்து எப்பயுமே கைவசம் வச்சுருந்தோம்னு சொன்னால் மாத்திரைகள் டப்பாவெல்லாம் நம்ம தள்ளி தான் இருக்கும். அதனால் இப்போ நம்மளுக்கு வந்து சிரிக்கும் போதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஆயுள் கூடுகிறது என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. இதுதான் உண்மை. அதனால் யாருமே வந்து மக்களே, இன்றைக்கு பரபரப்பான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக ஓடுகிறோம் என்று தெரியாமலேயே ஒரு சிரிப்பதற்கோ அல்லது பேசுவதற்கோ உறவினர்கள் நண்பர்களோடு சேர்ந்து பேசுவதற்கோ நேரம் இல்லாமல் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிற மொழிய நம்முடைய மனதையும் உடலையும் சுகமாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு சிறந்த சாதாரணமான ஒரு வழி சிரிக்க வேண்டும். சிரித்து நகைச்சுவையாக பேசி சிரித்து மகிழ வேண்டும். அது வந்து சிரிப்பு என்பது ஒரு தொற்று மாதிரி. அது தொற்று நோய் அல்ல, அது ஒரு தொற்று. சிரித்தால் அடுத்தவரையும் தொற்றிக்கொள்ளும், பற்றிக்கொள்ளும், தீ மாதிரி பிடிச்சிக்கிறோம். அது வந்து நல்ல ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை வந்து நாம் அன்றாட வரும்போது நாம் வந்து மருத்துவமனைகளுக்கு செல்ல மாட்டோம், மருந்து கடைகளுக்கு செல்ல மாட்டோம். நம்மை வந்து எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலும் நம் மனதை வந்து அண்டாது, எதுவுமே தீண்டாது. இதுதான் வந்து சிரிப்பினுடைய ஒரு மகத்துவமான ஒரு கருத்தாக நான் உங்களிடம் பதிவு செய்கிறேன். வந்துட்டாயா ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. சிரிப்பை பற்றி சில அறிஞர் பெருமக்கள் வந்து இவ்வாறு சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், நீ இனிமையாக இருந்தால் உன்னை விழுங்கி விடுவார்கள், நீ கசப்பாக இருந்தால் உன்னை துப்பி விடுவார்கள். சிரிப்பும் அழுகையும் ஒரு மனிதனுக்கு 2 மனைவியர். அதில் ஒருத்தியை கொஞ்சணும்னா இன்னொருத்தி கோவிச்சுட்டு ஓடிடுவான். இதுதான் வந்து ஒரு பழமொழி. அதாவது உன்னுடைய சிரிப்பு அடுத்தவர்களை காயப்படுத்தாத வரை அது மிகவும் அழகானது என்று சொல்லுகிறார்கள் அறிஞர் பெருமக்கள். மீண்டும் உங்களுக்கு உலக நகைச்சுவை தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி?